நெல்லை அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஜான்சி ராணி அறிவிக்கப்பட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்டவர் சிம்லா முத்துச்சோழன். அதன் பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு சீட் தருவதா என கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நெல்லை தொகுதியின் புதிய வேட்பாளராக ஜான்சி ராணியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். புதிய வேட்பாளரான ஜான்சி ராணி திசையன்விளை பேரூராட்சி தலைவராக உள்ளார். நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக இணை செயலாளராகவும் ஜான்சி ராணி இருந்து வருகிறார். திமுகவை சுக்குநூறாக அழிப்பேன் என்று பிரதமர் மோடி பேசிய போது தனது நாடி நரம்பு ரத்தமெல்லாம் கொதித்ததாக அமைச்சர் துரைமுருகன் ஆவேசமடைந்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் உரையாற்றினார். அப்போது திமுக என்ன பொட்டு பூச்சியா நசுக்கி விடுவதற்கு என்று ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். உடல் பொருள் ஆவி அனைத்தும் திமுகவுக்கு அடித்துள்ளதாக உணர்ச்சி பொங்க அமைச்சர் துரைமுருகன் பேசினார். பாஜக நிர்வாகிகளை கூட கூப்பிடுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார். நீங்கள் தயாரா? தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள். வருகிறேன். நேரம் நாள் இடம் குறியுங்கள், விவாதத்துக்கு நான் வருகிறேன் என்று அண்ணாமலைக்கு அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் விடுத்த சவாலே இது. கோவையில் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். இதில் பேசிய கோவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கடந்த ஓராண்டாக ஜெயலலிதா உள்ளிட்ட அதிமுக தலைவர்களை இழிவுபடுத்தி பேசி அதிமுக கோட்டையிலேயே வந்து அண்ணாமலை போட்டியிட்டால் விட்டு விடுவோமா என பேசினார். நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ்பிவி என்ன கோட்டையில வந்து நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்க விட்டுருமா? முன்னதாக அண்ணாமலை ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என்று தனது எக்ஸ் பக்கத்தில் சிங்கை ராமச்சந்திரன் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் இடம் பிடித்து அமர்வது தொடர்பாக பொறுப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை அறிமுகம் செய்யும் விழா நத்தம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்சி பொறுப்பாளர்கள் வந்திருந்தனர். முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நிலையில் அபிராமி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் பாரதி முருகனும் அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகனும் முன்னிருக்கையில் அமர்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் இருவரும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்த 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இருந்ததால் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. நீலத்தநல்லூர் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மினி கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது அதில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலருடன் தங்க நகைகளை கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. ஆவணங்களை ஆய்வு செய்தபோது சந்தேகம் எழுந்ததால் அந்த நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு வட்டாட்சியர் பூர்ணிமா மேற்கொண்ட விசாரணையில் சென்னையில் இருந்து கும்பகோணத்தில் உள்ள பிரபல நகை கடைக்கு உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்லப்பட்ட நகைகள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கொண்டு வந்தவர்களிடம் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 29 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நகைகளை பறிமுதல் செய்து ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பறக்கும்படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதையடுத்து நகைகளை கொண்டு சென்ற 3 பேரிடமும் விசாரணை நடைபெறுகிறது.
நடிகர் பாலாவின் தன்னலமற்ற செயல்களை பார்த்து இம்ப்ரெஸான புதுச்சேரி +2 மாணவர் ஜெகதீஷ் என்பவர் தயாரித்த கலைநயமிக்க பரிசுதான் இது. மலை கிராம மக்களின் வசதிக்காக ஆம்புலன்ஸ்களை வழங்கி வந்த சின்னத்திரை நடிகர் பாலா அண்மையில் மேல்மருவத்தூர் அருகே பெட்ரோல் பங்கில் பணியாற்றும் இளைஞரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அவருக்கு பைக் ஒன்றை பரிசாக அளித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை பார்த்து மகிழ்ந்த புதுச்சேரி மாணவர் ஜெகதீஷ் என்பவர் நடிகர் பாலாவின் செயலை பாராட்ட விரும்பி அவருக்காக ஒரு பரிசை தயாரித்துள்ளார். பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவனு சைக்கிளே வாங்க முடியலன்னாரு. அவருக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தாரு இலவசமா. அதை பார்த்து மகிழ்ச்சியாகி பாலா அண்ணனுக்கு ஒரு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எங்க ஊர்ல கிடைக்கிற வேஸ்ட் பொருளை வச்சு உங்களுக்காக ஒரு பைக் ஒன்று செஞ்சுக்கிறேன். சாதாரண பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த கலைநயமிக்க பரிசை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பாலாவிற்கு அன்பு கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி மாணவர் ஜெகதீஷ். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீ கட்டுக்கடங்காமல் எரிந்தது. திருவேங்கடத்தில் உள்ள ஏவிஎம் ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு ஆலையில் பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 45 பேர் பணியில் இருந்தபோது ஆலையில் ஏற்பட்ட தீ காட்டுப்பகுதிக்கும் பரவியது. இதையடுத்து ஆலை முன் ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அங்கு திரண்டவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் ஆலை பகுதியில் யாரையும் அனுமதிக்கவில்லை. சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதா, டிஎஸ்பி கதிர், திருவேங்கடம் வட்டாட்சியர் திருநாவுக்கரசர் ஆகியோர் மட்டும் பாதுகாப்பு உடையுடன் உள்ளே சென்றனர். சம்பவ இடத்தில் 5 108 ஆம்புலன்ஸ்கள், மருத்துவமனையுடன் கூடிய ஓர் ஆம்புலன்ஸ், 2 தனியார் ஆம்புலன்ஸ் என 8 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. ஆலையில் இருந்த பட்டாசுகள் விட்டு வெடித்த வண்ணம் இருந்த நிலையில் 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஊழியர்கள் அனைவரும் வெளியேறியதால் உயிர் சேதம் இல்லை என கூறப்படுகிறது. நம்முடைய அருமை சகோதரர் சார் அவர்கள் நான் எங்கு போய் இருக்கேன் தெரியல, நான் எப்படி அவரும் எங்களிடம் சொல்லியதான் இந்த தொகுதி அவருக்கு நம்மளுடைய நன்றிக்கடனாக நாம் பதிர்க்கிறோம் என்பதை. சொந்த தொகுதியான தேனியை விட்டுவிட்டு ராமநாதபுரம் தொகுதியில் தான் போட்டியிடுவது ஏன் என்ற காரணத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கிய காட்சிதான் இது. பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர் மக்களிடம் நீதி கேட்க ராமநாதபுரம் தான் சரியான இடம் என்பதால் அந்த தொகுதியை தேர்வு செய்ததாக விளக்கம் அளித்தார். மிகவும் ரகசியமாக தான் வைத்திருக்கிறேன், யாருக்குமே சொல்லணும். நீதி கேட்டு இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் தொகுதிதான் என்பதை நான் முடிவு செய்தேன். தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தனது ஆதரவாளர்களிடம் ஓபிஎஸ் கேட்டுக்கொண்டார். இமாச்சல பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் 6 பேர் பாஜகவில் இணைந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த மாதம் நடந்த மாநிலங்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 6 பேரும், சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேரும் பாஜக வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜனுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தனர். இதனையடுத்து கட்சி மாறி வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேரையும் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தார். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சுதீஷ் சர்மா, ரவி தாக்கூர், ராஜேந்தர் ராணா, இந்தர்தத் லகன்பால், சைத்தன்யா சர்மா, தேவிந்தர் குமார் பூட்டோ ஆகிய 6 பேரும் பாஜகவில் இணைந்துள்ளனர். டெல்லியில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், இமாச்சல பிரதேச பாஜக தலைவர் ராஜீவ் பிண்டல் ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை குளத்தூரில் வெடிவிபத்தில் உயிரிழந்த +2 மாணவனின் வீட்டில் அடுத்தடுத்து மீண்டும் வேதிப்பொருட்கள் வெடித்துச் சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளத்தூர் GKM காலனி முருகன் நகரில் உள்ள வீட்டில் 2 நாட்களுக்கு முன்பு வேதிப்பொருள் வெடித்து பள்ளி மாணவன் ஆதித்யா பிரணவ் உடல் சிதறி உயிரிழந்தார். இந்நிலையில் மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் உள்ள பொருட்களை தூய்மை பணியாளர்கள் மூலம் அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு வேதிப்பொருட்கள் இருந்த இடத்தில் அடுத்தடுத்து 2 முறை வெடிவிபத்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்களை கொண்டு தூய்மை பணி மேற்கொண்ட போது மர்ம பொருள் வெடித்தது. இதனால் வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்த நிகழ்வு சுற்று வட்டார பகுதி மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் +2 மாணவனின் வீடு இடிக்கப்பட்டது. தள்ளாத வயதிலும் தளராது ரமலான் நோன்பிருந்த 93 வயது மூதாட்டிக்கு வந்த சோதனையாய் சென்னையில் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது.
வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ரஷ்யா பேகம் கடந்த புதன்கிழமையன்று நோன்பை முடித்துக் கொண்டு கஞ்சி குடித்துள்ளார். அப்போது ரஷ்யா பேகம் அணிந்திருந்த பல்செட் கடன்று அவரது உணவு குழாயில் சென்று மாட்டிக்கொண்டது. கொக்கி போன்ற வடிவமைப்பை கொண்ட பல்செட் உணவு குழாயில் சிக்கிக் கொண்டதால் வலியால் துடிதுடித்து போன ரஷ்யாவை அவரது மகள் ஷாகிர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தார். மூச்சுவிட முடியாமலும் எச்சில் விழுங்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்ததால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். ஏற்கனவே குறைவான இரத்த அணுக்கள், இரத்த கொதிப்பு போன்ற இணை நோயினால் பாதிக்கப்பட்ட ரஷ்யா பேகத்தை உள்நோயாளியாக அனுமதித்த மருத்துவர்கள் பல்வேறு உடல் பரிசோதனைகளுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்து பல்செட்டை அகற்றினர். தற்போது ரஷ்யா பேகம் உடல் நலத்துடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி தமாக வேட்பாளரை ஜி.கே. வாசன் அறிவித்துள்ள நிலையில் இன்று அமமுக வேட்பாளர்களை டிடிவி தினகரன் அறிவிக்கிறார். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் ஈரோட்டில் விஜயகுமாரும் ஸ்ரீபெரும்புதூரில் வேணுகோபாலும் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எஞ்சியுள்ள தூத்துக்குடி தொகுதியில் விஜயசீலன் போட்டியிடுவார் என கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து இவர் களம் காண்கிறார். இதேபோல பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மற்றொரு கட்சியான அமமுக போட்டியிடும் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவர் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இன்று காலை தேனியில் பரப்புரையை தொடங்கும் முன்பாக டிடிவி தினகரன் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளார். திருச்சி மற்றும் தேனி என 2 தொகுதிகளில் அமமுக போட்டியிட உள்ள நிலையில் தேனியில் டிடிவி தினகரன் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் தலைமை காவலர் தாக்கியதில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த விவகாரத்தில் ஐபிஎல் போட்டியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 21ஆம் தேதி இரவு மதுரவாயல் புறவழிச்சாலையில் காருக்குள் அமர்ந்து ஒரு பெண்ணுடன் இவர் உரையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அங்கு வந்த மதுரவாயல் தலைமை காவலர் ரிஸ்வான் ராஜ்குமாரை வெளியே வரும்படி கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவலர் ரிஸ்வான் தாக்கியதில் ராஜ்குமாரின் மார்பு பகுதியில் பலத்த அடிபட்டு மயங்கி விழுந்தார். அதன் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ராஜ்குமார் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து வெளியே சொல்லக்கூடாது என ராஜ்குமாரின் தோழியை காவலர் மிரட்டி அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த பெண் அளித்த தகவலின் பேரில் ராஜ்குமாரின் சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே நேற்று முன்தினம் இரவு சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியையொட்டி சேப்பாக்கம் மைதானம் அருகே காவலர் ரிஸ்வான் பணியில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரிஸ்வானை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் மதுரவாயல் காவல் நிலையத்தினர் இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்யாமல் காவலர் ரிஸ்வானுக்கு சாதகமாக செயல்படுவதாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையே வரும் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் 10 நிமிடத்தில் விற்று தீர்ந்தன. ஐபிஎல் நடப்பு சீசனில் நடந்த முதல் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மார்ச் 22ஆம் தேதி மோதின. இதில் சென்னை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஆன்லைன் முறையில் விற்கப்பட்ட முதல் போட்டிக்கான டிக்கெட் கிடைக்காததால் பல ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடக்க உள்ள சென்னை குஜராத் அணிகள் மோதும் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. எனினும் 10 நிமிடங்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் இந்த முறையும் பல ரசிகர்கள் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளனர். டிக்கெட் வாங்க ஆன்லைனில் 2 மணி நேரமாக காத்திருந்தும் சிஎஸ்கே விளையாடும் போட்டிக்கு டிக்கெட் கிடைக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் சில ரசிகர்கள் தெரிவித்தனர். சென்னை பெங்களூரு இடையிலான முதல் போட்டிக்கு அதிகபட்சமாக 7,500 ரூபாய் வரை விற்கப்பட்ட டிக்கெட் சென்னை குஜராத் இடையிலான போட்டிக்கு 6,500 நிர்ணயம் செய்யப்பட்டது. குறைந்தபட்சம் 1,700 என்ற டிக்கெட் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஐபிஎல்லில் நேற்று நடந்த இருவேறு ஆட்டங்களில் பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன. முகாலியில் நடந்த முதல் போட்டியில் டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அணிக்கு திரும்பிய ரிஷப் பந்த் தலைமையில் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் குவித்தது. 175 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி கடைசி ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. அசத்தலாக விளையாடிய சாம் கரன் அரை சதம் அடித்தார். இதனையடுத்து நடந்த மற்றொரு போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதின. முதலில் ஆடிய கொல்கத்தா அணி ஆண்ட்ரே ரசலின் அதிரடியான அரை சதத்தால் 20 ஓவர்களில் 208 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் பில் சால்ட்டும் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். 209 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய ஐதராபாத் அணி வீரர்களும் விரைவாக ரன் குவிப்பில் ஈடுபட்டதால் கடைசி ஓவரில் 13 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் அதிரடியாக விளையாடி 63 ரன்கள் சேர்த்த கிளாசன் கடைசி நேரத்தில் ஆட்டமிழந்ததால் அந்த அணி 8 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது.